ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பட்டியல் இனத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது இந்த கூட்டணி ஆட்சியில்தான். முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதத்துடன் பேச்சு. புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது போலீஸ் தடியடி. கண்மூடித்தனமாக மாணவர்களை தாக்கிய காவல்துறையினர். இலங்கை கடற்படையால் மீண்டும் கைது செய்யப்பட்ட 17 மீனவர்கள். மீனவ குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர். தீபாவளி பண்டிகைக்கான இலவச மளிகை தொகுப்புகள். மஞ்சள் ரேஷன் கார்டு உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை அறிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில்தான் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில்தான் பட்டியல் இனத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுவையில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ சாய் சரவணகுமார் தனது தொகுதியில் வளர்ச்சி பணிகள் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ளதற்கு புதுவை அரசில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என எந்த பாகுபாடும் பார்க்காமல் எல்லோருக்கும் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகிறது, எல்லா தொகுதிகளுக்கும் நிதி வழங்கப்படுகிறது என்றும் இப்போது கூட ரூபாய் 200 கோடி மத்திய அரசு அளித்துள்ளது. இதனை மார்ச் மாதத்திற்குள் செலவு செய்ய வேண்டும். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும். அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவர் அமைச்சரவையில் தான் இருந்தார். என்ன பணிகள் நடந்துள்ளது என்று அவரிடமே கேட்டு பாருங்கள் என முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார். மேலும் சாய் சரவணகுமார் அமைச்சர் பதவி இல்லாத விரக்தியில் பேசுகிறாரா என்றதற்கு, இப்போதுதான் அவர் தொகுதிக்கு சென்று பார்க்கிறார். தொகுதியை பார்த்தாலே தெரியும். பட்டியலினத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்த ஒரே ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்றும் முதலமைச்சர் பதிலளித்தார். இதன் பின்னர் கவர்னருக்கும் உங்களுக்கும் சமூக உறவு உள்ளதா, மோதல் போக்கு ஏதேனும் உள்ளதா என்ற கேள்விக்கு, எங்கள் எண்ணம் எல்லாம் புதுவை மாநில வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதுதான். நிர்வாகத்தில் சில நேரங்களில் கேள்விகள் கேட்டு கோப்புகள் திருப்பி அனுப்புவதும் உண்டு. தடங்கள் இல்லாமல் விரைவாக பணிகள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களின் முக்கியமான நோக்கம். அதற்காக தனி மாநில அந்தஸ்து கோரிக்கை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் அதை நாங்கள் கேட்டுக்கொண்டேதான் இருப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் உள்ளவர்களுக்கு அந்த அதிகாரம் தேவை. எனவே அதனை வலியுறுத்தி எப்போதும் கேட்போம் எனவும், வேளாண் துறை கல்வித்துறை இயக்குநர்களை நியமிக்க கோப்பு கவர்னருக்கு அனுப்பியுள்ளோம். அது விரைவில் அனுமதி பெற்று வரும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நிருபர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவர் தொகுதி போய் பார்க்குற பொழுது உள்ள பார்த்தா தெரியும். ஆதிதிராவிடர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும். 2 அமைச்சர் பதவி கொடுத்த ஒரே ஆட்சி தான் நம்முடைய ஆட்சி. முன்னையும் நான் கொடுத்துருக்கேன், இப்பயும் கொடுத்துருக்கேன். நோக்கம் எண்ணம் எல்லாம் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தான் எங்களுடைய கோப்புகளை அவர் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு என்ற ஒரு தகவல் வெளியாகுது. அது நிர்வாகத்தில் வந்து சில நேரத்தில் கேள்விகள் கேட்பது, அதாவது தடங்கள் இல்லாமல் விரைவாக பணிகள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். நாங்கள் கோரப்படுகின்ற எங்களுடைய தனி மாநில அந்தஸ்து கோரிக்கை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அது நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். நிர்வாகத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஆளுகின்ற ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் உள்ளவர்களுக்கு அந்த அதிகாரம் தேவை. அதை வலியுறுத்தி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்போம். புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கடுமையாக கண்டித்துள்ளார். காரைக்கால் மாணவிக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் துணைவேந்தரை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களம் போல் காட்சியளித்தது. ஒரு போலீசார் மாணவரின் தலைமுடியை பிடித்து தரதரவென இழுத்து மற்றொரு மாணவரை எட்டி உதைத்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. ஒரு கட்டத்தில் போலீசாரும் மாணவர்களும் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டு ஒவ்வொரு மாணவர்களாக குண்டுக்கட்டாக தூக்கி சாலையில் தரதரவென்று இழுத்துச் சென்றும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றினர்.
6 மாணவிகள் மற்றும் 18 மாணவர்கள் என மொத்தம் 24 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அனைவரையும் காலாப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விடிய போலீஸ் நிலையத்தில் இருந்த மாணவர்களில் 6 மாணவிகளை மட்டும் கனகச்செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றனர். பின்னர் 6 மாணவிகளும் இன்று காலை 8 மணிக்கு விடுவிக்கப்பட்டனர். மீதமுள்ள 18 மாணவர்கள் காலாப்பட்டு போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் காவல் நிலையத்திற்கு விரைந்து சென்று மாணவர்களை கைது செய்ததை கண்டித்து மாணவர்களை மிருகங்கள் போல் நடத்தியும் குற்றவாளிகள் போல் அவர்களை வழி நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், பல்கலைக்கழக துணைவேந்தர் தூண்டுதலின் பேரில் மாணவர்கள் மீது போலீசார் காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உரிமைக்கு போராடிய மாணவர்களிடம் வீரத்தை காட்டிய போலீசார் மீது காவல்துறை உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும், பாலியல் அத்துமீறல்கள் குறித்து விசாரிக்க கோரி நடந்த அமைதியான போராட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் பெண் காவலர்கள் இல்லாமல் மாணவ மாணவிகளை கண்மூடித்தனமாக தாக்கிய காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும் என்றும், மேலும் இப்பரபரப்பு நிகழ்வினை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலின் முன் காவல்துறை அதிகாரிகள் இப்பொழுதும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அவனை எட்டு வச்சு காட்டுறீங்க, அடிக்கிறீங்க, இடிக்கிறீங்க, வித்த காட்டுறீங்க, என்னமா ஜெயிக்கிறது மாதிரி உன்னா தட்டுறீங்க. தொலைச்சோம் சொன்னாங்க, ஏன் லிமிட், நான் தான் எம்எல்ஏ, போலீஸ் உங்க வேலையை மட்டும் பாருங்க, அன்லிமிட்டடா பண்றீங்க, போட்டு பேச்சாட்டம் பண்ணுங்க. அப்ப மாணவிட்டா இப்ப சண்டையை பிடிச்சி இடிக்கிறீங்க, எட்டி உதைக்கிறீங்க. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறினர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் மீன்பிடிக்கச் சென்ற 17 மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படை படகுடன் கைது செய்தது. இதனை அடுத்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது குடும்பத்தாரை விடுவித்து படகுகளை மீட்டுத்தர மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க வலியுறுத்தினர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தார்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதிக்கு மேல் இலவச அரிசி கோதுமை வழங்கப்படும் என்றும், விடுபட்ட 2 மாதங்களுக்கும் சேர்ந்து இலவச அரிசி வழங்கப்படும் என்றும், தீபாவளி பண்டிகைக்கு ரேஷன் கார்டிற்கு ரூபாய் 570 மதிப்புள்ள எண்ணெய், ரவை, சர்க்கரை மற்றும் மளிகை உள்ளிட்ட இலவச தொகுப்பு விரைவில் வழங்கப்படும். மேலும் அடுத்த மாதம் இளநிலை மற்றும் முதுநிலை எழுத்தர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், 37 மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு இட ஒதுக்கீட்டில் சேர்ந்துள்ளனர் என்றும், உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பை அரசு முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. டிசம்பர் மாதம் முதல் மேலும் 5000 முதியோர்களுக்கு புதிதாக உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் நெட்டப்பாக்கத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். சுமார் 578 ரூபா வரும் நினைக்கிறேன் தீபாவளி தொகுப்பு. அது டெண்டர் கோரப்பட்டது, விரைவில் வழங்குவாங்க. என்னென்ன பொருள்? அரிசி, சர்க்கரை, இந்த இதெல்லாம் வரும். பயிர் வைக்கிறது. ரேஷன் அரிசி 10,000 மேலே போடுவாங்க. அந்த டெண்டர் எடுத்தவர் 10,000 மேலே சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 10,000 மேலே அரிசி போடுவாங்க. விடுபட்ட 2 மாதம் சேர்த்து தான் போடுவாங்க. சேர்த்து போடுவோம். இந்த 10 இப்போ அந்த 10 4 அதை அப்படியே ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே போடுவாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் தற்காலிக பேரிகார்டுகள் அமைத்து விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அறிவுறுத்தலின்படி சாலை விபத்துகளை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் பைபாஸ் சாலை வழியாக தினந்தோறும் லட்சக்கணக்கான கனரக வாகனங்கள், பேருந்துகள், பள்ளி பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் சென்று வருகின்றன. மேலும் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி முதல் கோட்டைமேடு பைபாஸ் சாலை வரை சாலையின் நடுவில் தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டு சாலை விதிமுறைகளை பின்பற்றப்பட்டு வருகிறது. இருப்பினும் முக்கிய பகுதிகளான
பள்ளி மாணவர்கள் செல்கின்ற பகுதி மற்றும் சுல்தான்பேட் ரயில் நிலையம் செல்கின்ற பகுதிகளில் தடுப்புச்சுவர் இடைவெளி உள்ள பகுதியின் வழியாக பொதுமக்கள் சாலையை கடப்பதற்கு முற்படும் பொழுது ஏற்படுகின்ற எதிர்பாராத விபத்துகளை தடுப்பதற்காக தற்காலிக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு சாலை விபத்துகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. மேலும் பொதுமக்கள் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் 0 விபத்து என்கிற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுவை அரியாங்குப்பம் தொகுதியில் புதிதாக முதியோர் உதவித்தொகை கேட்டு சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கு புதுவை அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணை வழங்கும் விழா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பாஸ்கர் எம்எல்ஏ தலைமை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுவையில் ஆட்சி அமைத்த பிறகு சுமார் 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் மாதந்தோறும் பெண்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது எனவும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி புதுவை மாநிலத்தில் மட்டுமே வழங்கப்படுகிறது. கடந்த காலங்களில் அரியாங்குப்பம் தொகுதி எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. பாஸ்கர் எம்எல்ஏ ஆன பிறகு அரியாங்குப்பம் தொகுதி முன்னோடி தொகுதியாக திகழ்கிறது என்றும் மத்திய அரசோடு ஒத்துப்போகும் இணக்கமான அரசு புதுவையில் அமைந்தால்தான் மாநிலம் வளர்ச்சி அடையும் என்றும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கிய போது பேசினார். விழாவில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மார்பக புற்றுநோய் மாதத்தை முன்னிட்டு 100 பேருக்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புற்றுநோயை விட நம்பிக்கை பெரியது, பெண்களின் வலிமை அதைவிட பெரியது, ஒவ்வொரு பெண்ணும் விழிப்புணர்வுடன் இருக்கட்டும், புற்றுநோய் இல்லா உலகம் நமது ஆகட்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் முகத்தில் வர்ணம் பூசிக்கொண்டும் 100க்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி சென்றனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் மின்னணு மனு தாக்கல் முறை கட்டாயமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனை அனைத்து ஹைகோர்ட், மாவட்ட நீதிமன்றங்களிலும் பின்பற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் கமிட்டி மின்னணு முறையில் புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. இதனை அனைத்து ஹைகோர்ட், மாவட்ட நீதிமன்றங்களில் பின்பற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்கு நேரில் செல்லாமல் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே வழக்குகளை பதிவு செய்யலாம் என்றும் இந்த மின்னணு தாக்கல் காகிதமில்லாத நடைமுறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றங்களில் மின்னணு வழக்கு தாக்கல் முறை கட்டாயமாக்கப்பட்டு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக ஹைகோர்ட் பதிவாளர் அல்லி வெளியிட்டுள்ள உத்தரவில் சுப்ரீம் கோர்ட் மின்னணு குழுவால் உருவாக்கப்பட்ட மின்னணு தாக்கல் போர்ட்டலில் மாவட்ட நீதித்துறையில் உள்ள அனைத்து வழக்கு வகைகளின் விண்ணப்பங்கள், மனுக்கள், ஆவணங்களுக்கு மின்னணு தாக்கல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள், பயிற்சிகள் சென்னை ஹைகோர்ட் இணையதளத்தில் உள்ளது என்றும் வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், கட்சியினர் இந்த மின்னணு தாக்கல் செய்யும் வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் 8வது ஊதியக்குழு வரம்பு குறிப்பை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஓய்வூதிய சங்கங்களின் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் நடராஜன் தலைமை வகித்தார். பல்வேறு துறை ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகிகள் கலியமூர்த்தி, சண்முகம், ராமகிருஷ்ணன், ஆதிமூலம், ராதாகிருஷ்ணன், கணேசன், ஆனந்த கணபதி, ராமச்சந்திரன், மணி, ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூண்டாதே மோடி அரசு, தூள் தூள் தூளாவாய், ஒன்று வட்டால் தூளாவாய், வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஒன்றிய அரசு, மோடி அரசு, வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,210 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,770 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி